அருமைக்குரிய பாமக மாவட்ட தலைவர் குமார் அவர்களும் பாஜகவுடைய நாடாளுமன்ற பொறுப்பாளர் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஐயா வாகனத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இப்பொழுது இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வேதாந்த அவர்களை வரவேற்பு கட்டுமாறு அன்போடு மத்தியிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த கூட்டத்துக்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கூடிய மாவட்ட பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் மத்தியிலே முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் நமது ஈரோடு சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய வெற்றி வேட்பாளர் விஜயகுமார்களை ஆதரித்து உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்திலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி நாடி நான் இங்கே வருகிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த பிரச்சாரத்திலே கலந்து கொண்டு என்னோடு சைக்கிள் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பாளர் திரு பழனிசாமி அவர்களே, மாவட்டத்தினுடைய தலைவர் திரு வேதநந்தம் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அம்மா டாக்டர் சி சரஸ்வதி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் மரியாதைக்குரிய குணசேகரன், பாலசுப்ரமணியம், காந்தி, சிவசுப்ரமணியம், செந்தில்குமார், கணபதி, பிரகாஷ், சிவக்குமார், செந்தில்குமார், கார்த்திகேயன், பரமசிவம், கார்த்திகேயன், சக்திவேல், வெங்கடாச்சலம், நிரஞ்சனா சரவணன், யுவராஜ், சந்திரசேகர் மற்றும் கனகராஜ் அவரை தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். மூன்றாவது முறை பாரத நாட்டிலே, இந்திய நாட்டிலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்திய நாடு மேலும் வளர வேண்டும். பொருளாதார ரீதியாக நாம் மேலும் உயர வேண்டும். பாதுகாப்பான நாடாக நம்மை நாம் இன்னும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏழைகள் வாழ்வாதாரம் உறுதிப்படுத்த வேண்டும். ஏழ்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்துவதற்கான அடித்தளமாக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. எனவே மத்திய அரசோடு இணைந்து செயல்படக்கூடிய வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர் விஜயகுமார் அவர்களை பொறுத்தவரையிலே நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களது அன்பை பெற்றவர், நம்முடைய ஐயா ஓபிஎஸ், மரியாதைக்குரிய அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் மற்றும் ஐயா தமிழருவி மணியன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் ஆகியோரது அன்பை பெற்றவர், நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவர், நம்முடைய
டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உடைய ஆதரவை பெற்றவர். இப்படி நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களில் ஒருவராக இங்கே போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர் விஜயகுமார் அவர்களுக்கு சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சியை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஈரோட்டிலே வாக்காளர் பெருமக்களே, பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியை பொறுத்தவரையிலே அதிகாரத்திற்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவரை எதிர்க்க நினைக்கிறது. ஊழலுக்கும் நேர்மைக்கும் இன்றைக்கு ஈரோட்டிலே போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. பணத்தினுடைய சக்தி நிறைந்தவர்களுக்கும் ஜனசக்தி நிறைந்தவர்களுக்கும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாரம் படைத்த அமைச்சர்களோடு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நம்முடைய விஜயகுமார் அவர்கள் உங்களில் ஒருவராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலே அனைத்து சமுதாயத்தை உள்ளடக்கிய தொகுதி இந்த தொகுதி. சிறுபான்மை மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள், வட இந்திய மக்கள் இணைந்து வாழக்கூடிய தொகுதி இந்த தொகுதி. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிக்கப்பட்ட பிறகு நடைபெறும் 3வது தேர்தல் இந்த தேர்தல். ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 3 முக்கிய அமைச்சர்கள் திமுகவிற்காக இங்கே களமிறங்கி இருக்கிறார்கள். இன்னொரு புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இங்கே போட்டியிடுகிறார்கள். இதற்கிடையிலே பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசியோடு, மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு ஒரு எளிமையான, நேர்மையான, தூய்மையான, சாதாரண மக்களோடு பழகக்கூடிய நம்முடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய விஜயகுமார் அவர்கள் வெற்றி வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிறார்கள். நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. தொடர்ந்து மாநில அரசும் சரி, இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர்களும் சரி, மக்களுடைய எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பல பிரச்சனைகள், அதிலே சில முக்கிய பிரச்சனைகளை நம்முடைய வேட்பாளர் உறுதியோடு செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணிகளை செய்வார் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே தோல் கழிவுநீர் வெளியேற்றம் காரணமாக புற்றுநோய் பாதிப்பு உள்ளிட்ட பல நோய்கள் பாதிக்கின்ற அபாயம் உள்ளது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். வேளாண்மைக்காக நீர் குறைப்பு காரணமாக பாசன பரப்பு குறைந்துவிடும் அபாயம் ஏற்படுகிறது. காலிங்கராயன் கீழ்பவானி கால்வாய் பாசனத்திற்கு வருடந்தோறும் நீர் திறப்பதிலே ஏற்படும் சிக்கல்கள் களையப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக நண்பர்களே, ஈரோடு என்றாலே மஞ்சள் மார்க்கெட் பிரபலமானது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே மஞ்சள் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலே
நிலையான விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். மஞ்சள் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு இப்பொழுது ஏமாற்றமும் வேதனையும் இருக்கிறது. அதனை முறைப்படுத்தக்கூடிய பணியை நம்முடைய மரியாதைக்குரிய வேட்பாளர் அவர்கள் உறுதியோடு செய்வார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஈரோடு பழனி ரயில் திட்டம், ஒருங்கிணைந்த மஞ்சள் வணிக வளாகம், பொது சுத்திகரிப்பு நிலையம், காங்கேயம் தாராபுரம் பகுதிகளிலே எண்ணெய் எடுத்தல், அரிசி ஆலை உருவாக்குதல், ஈரோடு நாடாளுமன்றத்துடைய தொகுதி மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுடைய வாழ்வாதாரம் நிரந்தரமாக சிறக்கக்கூடிய நிலையை நம்முடைய வேட்பாளர் ஏற்படுத்துவார். விவசாயத்தை பொறுத்தவரையிலே கரும்புக்கு தரப்படும் அரசு நிர்ணயித்த விலையினை வழங்கவும், நிலுவையிலே உள்ள பாக்கி தொகையை உடனடியாக கொடுப்பதற்கான உறுதியை நம்முடைய வேட்பாளர் அவர்கள் முறையாக சரியாக செய்வார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஈரோடு ரயில் நிலையத்திலே கூடுதல் பிளாட்பார்ம் எனப்படும் நடைமேடை அமைத்திட அவர்கள் ரயில்வே பேசஞ்சர் அசோசியேஷனோடு துணை நிற்பார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இத்தகைய உயர்ந்த பணியை உங்களுக்கு செய்ய இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நிமிஷம், என்னப்பாங்க என்னங்க பஸ் போன அவ்வளவுதானே, பப்ளிக் நம்ம வெளியிடுவோம். நம்ம கட்சியாவது ஒழுங்கான கட்சியா தமிழகத்தில் இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். பஸ் போடுங்கப்பா, போடுங்கப்பா பஸ். ஆட்சியில் இருக்கிற கட்சி எல்லாம் பண்றது கிடையாது. இதெல்லாம் காவல்துறை நம்மை போன்ற கட்சியை தான் நடக்க நினைக்கிறார்கள். இருப்பினும் நாங்கள் பொதுமக்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். உடனே அனுப்புங்க தம்பி, பஸ் உடனே அனுப்புங்க. நம்ம யாருக்கும் தொந்தரவா இருக்க வேண்டாம். அனுப்புங்க, அனுப்புங்க சார். ஏம்பா கொஞ்சம் ஓரமா பஸ் அனுப்புங்க, பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் சார், ஏன் தம்பி டிரைவர் அங்க அனுப்புங்க. தம்பி டிரைவர் அனுப்புங்க. என்ன தம்பி, பஸ் அனுப்பிச்சு விடுங்கப்பா. ரைட். ரைட், அப்படியே விடுங்க சார், அப்படியே விட்டுருங்க. காவல்துறை சந்தோஷமா இருக்கட்டும். இத திமுக அதிமுக கூட்டத்தில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பாராட்டு கொடுக்கலாம். சந்தோஷமா இருக்கட்டும் காவல்துறை. விடுங்க விடுங்க, இப்ப அனுப்புங்க சார் காவல்துறை. போங்க போங்க. நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொற்கால ஆட்சியை இந்தியாவுக்கு தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய உயர்ந்த நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ் பற்று, தமிழர்கள் மீது அன்பு, நம்முடைய கலாச்சாரத்தின் மீது மதிப்பு, திருக்குறள் மீது வெளிநாடுகளுக்கு சென்றாலும் மதிப்பை வைத்திருப்பவர் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.
குறிப்பாக நண்பர்களே, மத்தியிலே ஒத்த கருத்துடைய கட்சியோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டால் தொகுதியினுடைய வளர்ச்சியை நம்மால் உறுதி செய்து கொள்ள முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையிலே மத்திய அரசினுடைய 10 ஆண்டு கால தொடர் திட்டங்களே சாதனைகளே நம்முடைய வெற்றிக்கு அடித்தளம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மத்திய அரசுக்கு சாதனைகள் என்று சொன்னால் மாநில திமுக அரசினுடைய வேதனையான சாதனையை நம்மால் கூறாமல் இருக்க முடியாது. மக்கள் மீது சுமையை ஏற்றிய பெருமைதான் திமுக அரசுக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பால் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பத்திரப்பதிவினுடைய உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணீர் வரி என்று மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று கூறியவர்கள் அதை தொடர்ந்து வளமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு செவிடன்காதிலே சங்கு ஓதுவது போல நம்முடைய அரசுக்கு ஆசிரியர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் நம்முடைய பல்வேறு அரசு ஊழியர்களும் கோரிக்கை வைத்து அவர்கள் அதை பாராவண்ணம் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கவலைக்கிடமாக இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு என்று அதிகரித்துக் கொண்டே போகிறது. இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் வரும் காலம் இந்த ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய காலமாக இருக்க வேண்டும். அதில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய காலமாக இருக்க வேண்டும். அதற்கு தேவை சைக்கிள் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய மரியாதைக்குரிய வேட்பாளர் விஜயகுமார் அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு சாமானியர், சாதாரண மனிதர்களோடு பழகி கொண்டிருப்பவர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த மண்ணினுடைய மைந்தர், இந்த பகுதியிலே குடும்பத்தோடு வசிப்பவர், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர், உங்கள் வீட்டு பிள்ளையாக எந்த தொகுதியில் நீங்கள் குரல் கொடுத்தாலும் உடனடியாக உங்களை சந்தித்து பேசி பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கக்கூடியவர், நல்லவர், பண்பாளர், வல்லவர், உங்களது வீட்டு உறுப்பினராக உங்களுக்கு சேவை செய்யக்கூடியவர். அத்தகைய நல்ல வேட்பாளரை பொறுத்தவரையிலே இன்றைக்கு கொங்கு மண்டலத்தினுடைய முதல் தொகுதியாக, ஒரு மாதிரி தொகுதியாக நம்முடைய ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை மாற்றக்கூடிய நிலையிலே பயன்பெறும் வகையிலே மக்களுக்காக அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்திலே ஈரோடு தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை வாதாடி போராடி தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர் நம்முடைய விஜயகுமார் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலுடைய வெற்றி நம்முடைய 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்பதை வாக்காளர்கள் மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. வாக்கு மிக முக்கியம். வாக்கிற்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது. அந்த வாக்கை மரியாதைக்குரியவர்களுக்கு நீங்கள் போட வேண்டும். மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய நல்ல வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இந்த தொகுதியிலே மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் சைக்கிள் 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 சின்னத்திலே போட்டியிடக்கூடிய விஜயகுமார். விஜயகுமார் விஜயகுமார் சைக்கிள் சின்னத்திலே
விஜயகுமாருக்கு அளிக்கின்ற வாக்கு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு டெல்லியிலே அளிக்கின்ற வாக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அளிக்கும் வாக்கு, பாதுகாப்புக்கு அளிக்கும் வாக்கு என்பதை மனதிலே வைத்து நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற 19ஆம் தேதி அன்று வாக்குச்சாவடிக்கு சென்று விஜயகுமார் சைக்கிள் சின்னம் என்று வாக்களித்து தொகுதியினுடைய வளர்ச்சியை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்திலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.